அத்தியாயம் 7. தீர்த்த கரையினிலே தெற்கு மூலையில் செண்பகத் தோட்டத்திலே பார்த்திருந்தால் வருவேன் வெண்ணிலாவே பாங்கியோடு என்று சொன்னாய். வார்த்தை தவறிவிட்டாய் அடி கண்ணம்மா, மார்பு துடிக்குதடி. பார்த்த இடத்திலெல்லாம் உன்னைப் போலவே பாவி தெரியுதடி. செழியனிடம் சொல்ல முடியாமல் போராடி விட்டு வந்து படுத்தவளின் விழிகள் கண்ணீரை பொழிய அது மெல்ல இறங்கி மேலாடையை நனைத்து கொண்டிருந்தது. இந்த மாடி நம்ம ரசனைக்கு தீனி போடும் இடம் சத்யா. அதிலும் விடியலின் நேரம் அரையிருளில் பறவைகளின் கீச்சு குரலும் சாரல் காற்றும் 4 சுவர்களுக்குள் கிடைக்காது என்று கூறி பார்த்தான். மெல்லிய சிரிப்புடன் அவனை பார்த்தவள், இந்த ரசனை, கொண்டாட்டம், மகிழ்ச்சி இதெல்லாம் சுகமானதொரு வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு தான் மாறன். என்னைப் போல வாழ்வில் வஞ்சிக்கப்பட்டவர்களுக்கு இதெல்லாம் தோணவே தோணாது என்றான். ஒரு நிமிடம் அவன் கண்கள் தயங்கினாலும் மீண்டும் வரவழைத்து கொண்ட உற்சாகத்துடன், மாற்றங்களை நாம தான் கொண்டு வரணும் சத்யா. உங்களுக்கு தினமும் காலையில் இங்கே வந்து நின்று அமைதியை ரசிக்கக்கூடிய மனது இருக்குது இல்லையா? அப்போது உங்கள் ரசனைகளை தூசி தட்டி எழுப்புங்க, வாழ்க்கையை கொண்டாட்டமாக மாற்றிக்கொள்ளுங்கள் என்றான். மெல்லிய சிரிப்புடன், நல்லா பேசுகிறீங்க என்று விட்டு, எனக்கு நேரமாச்சு, நான் கீழே போகிறேன் என்று கிளம்பினாள். முதல் பேச்சிலேயே அத்தனை உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் என்னுள்ளே விதைத்துச் சென்றான். அன்று தன்னை மீறி பார்க்கும் ஒவ்வொன்றையும் ரசிக்க வைத்த பெருமை அவனையே சேரும். பழைய நினைவுகளில் இருந்து மீண்டவளின் பார்வை சுற்றி கொண்டிருந்த ஃபேன் மீது சென்றது. அன்றைய நாளின் நிகழ்வு கண்முன்னே வந்து போனது. 2 கால்கள் முகத்தின் மீது மோதிச் சென்றது. அதற்கு மேல் மூச்சுவிட முடியாமல் எழுந்தமர்ந்தவள் கண்களை துடைத்து கொண்டு சிறிது நேரம் அப்படியே அமர்ந்திருந்தாள். மெல்ல எழுந்து ஹாலிற்கு சென்றவள் தண்ணீரை குடித்துவிட்டு வரும்போது பக்கத்து அறையில் எட்டி பார்க்க மங்களம் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தார். அவரின் வாழ்க்கையை எண்ணி ஒரு புறம் அதிசயமாக இருந்தது. எவர் மீதும் பாசம் காட்டாமல் ஒரு மனுஷியால் எப்படி இருக்க முடியும் என்று புரியவில்லை. பெற்ற பிள்ளைகள் ஆகட்டும், கணவனாகட்டும், யார் மீதும் பாசம் இல்லை, பற்றும் இல்லை. அப்படி என்ன இந்த வாழ்க்கையில் இருந்துவிட முடியும்? எதற்காக இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று புரியவில்லை. மெல்ல தன் படுக்கையில் அமர்ந்தவளுக்கு மாறனின் உருவம் கண்முன்னே வந்து போனது. எப்படி இருந்தவன் மனநலம் பாதிக்கப்பட்டு சீரழிந்து கிடக்கிறானே, அவனை எப்படியாவது சரி செய்ய வேண்டும். ஆனால் செழியன் தன்னிடம் கேட்கும் உண்மையை உரைத்தால் மட்டுமே அவனை காப்பாற்ற முடியும். அதை தன்னால் சொல்ல முடியுமா? சொல்லிவிடத்தான் முடியுமா? என்னதான் மாறன் மீது அன்பிருந்தாலும் தன்னால் அதை செழியனிடம் சொல்ல முடியாது என்றே தோன்றியது. நாளை சந்தியாவை சென்று பார்த்தால் என்ன என்று யோசித்தாள். அவள் தன்னை பார்க்க விரும்ப மாட்டாள் என்று தெரிந்தும் அங்கு செல்ல முடிவெடுத்து கொண்டாள். மாறனுக்கு தான் நிச்சயம் நல்லதே செய்து ஆக வேண்டும் என்று முடிவெடுத்து கொண்டாள். அதன் பின்னர் படுத்ததும் தன்னை மீறி உறக்கம் அவளை தழுவிக்கொண்டது. மனமோ ஒருவித அலைப்புறுதலுடனே இருந்தது. மறுநாள் காலை வேலைக்கு கிளம்பியவள் அங்கு சென்று அரை நாள் லீவ் எழுதி கொடுத்துவிட்டு சந்தியாவின் வீட்டிற்கு சென்றாள். அவளது வீட்டு வாயிலை அடைந்து மணி அடித்துவிட்டு நின்ற நேரம் உள்ளுக்குள் பதட்டமாக இருந்தது. அவள் தன்னை பார்த்ததும் எப்படி எதிர்கொள்வாள் என்று பயம் இருந்தது. அவள் நினைத்தது போல கதவை திறந்தது சந்தியாவேதான். சத்யாவை பார்த்ததும் அருவருப்பாக முகத்தை வைத்து கொண்டவள், இங்கே எதுக்கு வந்திருக்க? உன்னோட பேச எனக்கு விருப்பமில்லை என்று கூறி கதவை அடைக்க முயன்றாள். அவசரமாக அவளை தடுத்த சத்யா, 1 நிமிஷம் நில்லு சந்தியா, ப்ளீஸ். எனக்காக இல்லைன்னாலும் மாறனுக்காக நான் சொல்கிறத கேளுங்க என்றாள். சட்டென்று நின்று அவளை கடுமையாக முறைத்து, இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேச உனக்கு அனுமதி இல்லை. கண்டவனை பற்றி என்கிட்ட பேச உனக்கு வெக்கமா இல்லை என்றாள். 2 கைகளையும் எடுத்து கும்பிட்டு, தயவு செய்து எங்களை நம்பு சந்தியா. மாறன் உன்னை உயிருக்கு உயிராக காதலிக்கிறான். நடந்த எதிலும் அவனுக்கு சம்மந்தமும் இல்லை. சூழ்நிலை தான் அவனை குற்றவாளியாக காட்டுது. நின்று கொண்டிருந்த இடத்திலிருந்து 1 படி இறங்கி கீழே வந்து சத்யாவின் அருகில் வந்தவள், உனக்கெல்லாம் சூடு, சொரண, வெட்கம், மானம் எதுவுமே இல்லையா? அவனோட தொடர்பு வச்சுக்கிட்டு இன்னமும் அதை மறைக்க என்கிட்ட வந்து பேசுறியா என்றால் முகத்தை சுளித்தபடி. இது போன்ற பேச்சுக்களை சமீப காலங்களில் நிறைய கேட்டாகிவிட்டது. என்றாலும் சத்யாவின் வாயிலிருந்து அதை கேட்கும்போது உடலெல்லாம் கூசிப்போனது. முகம் இறுகி போக, நீ என்ன நம்ப வேண்டாம் சத்யா.
நீ உயிருக்கு உயிராக நேசிச்சவனை நம்ப மாட்டியா என்றாள் கலங்கிய குரலில். கோபத்தில் கனன்ற கண்களுடன், போதும், உன்னையும் அவனையும் நம்பி அவமானப்பட்டதெல்லாம் போதும். தயவு செஞ்சு இனி இங்கே வராத. உன்னையும் அவனையும் சந்திச்சதை என் வாழ்க்கையிலிருந்து மறக்கணும்னு நினைக்கிறேன் என்று கூறி கதவை ஓங்கி அடித்தாள். அவளது பேச்சு முகத்தில் அரைந்தாற் போல் இருந்தது. பலமுறை சந்தித்த பெண் பேசிய பின்னும் அவள் நம்ப மறுக்கிறாள். காதலித்தவன் மீது நம்பிக்கை இல்லையா, இல்லை என் மீது அவ்வளவு கேவலமான எண்ணமா என்று புரியவில்லை. லேசான தள்ளாட்டத்துடன் வெளியே வந்தவளின் எதிரே வந்து நின்றான் செழியன். இரு கைகளையும் கட்டிக்கொண்டு கடுமையாக அவளை முறைத்தபடி நின்றான். சந்தியா பேசியதை எல்லாம் அவன் கேட்டிருப்பானோ என்கிற சந்தேகத்துடன் அவனை பார்க்க, அவன் முகத்தில் தெரிந்த கோபத்திலிருந்தே அனைத்தையும் கேட்டுவிட்டான் என்று புரிந்தது. சட்டென்று அவனது கைகளை பற்றி இழுத்துச் சென்றவன் அங்கு நின்றிருந்த காரில் அமர வைத்துவிட்டு தானும் மறுபக்கம் ஏறி அமர்ந்தான். சற்று நேரம் எதுவும் பேசாமல் இருந்தவன் தண்ணீர் பாட்டிலை எடுத்து நீட்டினான். சத்யாவிற்கு அவமானமாக இருந்தது. சந்தியா பேசியதை எல்லாம் கேட்டவன் என்னை பற்றி என்ன நினைத்திருப்பான், அவனுக்கும் என் மீது சந்தேகம் இருக்குமோ என்று எண்ணி கூனி குறுகி போனாள். தண்ணீர் பாட்டிலை அவள் கையில் வைத்து குடி என்றான் அழுத்தமாக. எதுவும் சொல்லாமல் பாட்டிலை கவிழ்த்தவளுக்கு அவ்வளவு தாகம் இருந்தது. அப்பொழுதுதான் தெரிந்தது. பாட்டிலில் இருந்த தண்ணீர் முழுவதையும் குடித்து முடித்தவள் அவனிடம் பேச முடியாமல் வெளியே பார்வையை செலுத்தினாள். உனக்கு தன்மானமே இல்லையா? உன் மேலே தப்பில்லைனா நேரடியாக எல்லாத்தையும் சொல்லிட்டு நிமிர்ந்து நிற்கலாம்ல, எதுக்கு கண்டவகிட்ட போய் கெஞ்சணும் என்றான் கடுப்புடன். கலங்கிய கண்களுடன் அவனை திரும்பி பார்த்தவள், அவ மாறனை நேசிச்சவ, அவகிட்ட தழிஞ்சு போகிறதுல எனக்கு அவமானம் இல்லை என்றான் கோபத்துடன் கூடிய விழிகளுடன். உண்மையாக நேசித்தவனை விட்டு கொடுக்க முடியாது, எந்த சந்தர்ப்பத்திலும் அவனை சந்தேகப்படவும் மாட்டா என்றான் அழுத்தமாக. அதுவரை அவன் முகத்தை நேருக்கு நேர் பார்க்க தயங்கி கொண்டிருந்த அவளின் விழிகள் அவனது விழிகளுடன் கலக்க, நீங்கள் என்னை மனதார காதிக்கலையா இல்லா என்றாள் உருகும் குரலில். அவளது கேள்வியை எதிர்பார்க்காதவன் அதிர்ந்து பின் சட்டென்று சுதாரித்து கொண்டவன் அவளது விழிகளை நேராக நோக்கி, உன்னை நான் சந்தேகப்பட்டேன் என்று எப்பொழுது சொன்னேன் என்றான். உங்கள் முதல் நாள் பேச்சு அதைத்தானே சொன்னது, சோர்வான குரலில் சொல்லிவிட்டு முகம் திருப்பிக் கொண்டாள். அவள் சொன்னதில் கோபம் கொண்டவன் அவளது முகத்தை பற்றி தன் பக்கம் திருப்பி, உனக்கு என் வேதனை புரியுமாடி? ஒரு பக்கம் தம்பி மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கான், அதே சமயம் நான் விரும்பியவளையும் அவனையும் சேர்த்து வச்சு ஊர் முழுக்க கதை பேசுகிறாங்க. என் தம்பியை சரி செய்து உங்கள் மேலே இருக்கிற கரையை துடைக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்க. என்னை பார்த்து நான் உன்னை சந்தேகப்படுறேன்னு நீ எப்படி சொல்லலாம் என்று அவனின் மூச்சு கோபத்தில் அனலாக வீசியது. கன்னங்களில் வழிந்த கண்ணீருடன், உங்களை முதலாக பார்க்கும்போது என்னவெல்லாம் பேசணும்னு 1000 கனவு இருந்தது. ஆனால் நீங்கள் என்கிட்ட பேசிய முதல் வார்த்தையே என்னை அடியோடு வீழ்த்திடுச்சு. வேண்டாங்க, விட்டுடுங்க. என்னால் உங்கள் தம்பி வாழ்க்கை அழிஞ்சு போயிருக்கு. உங்கள் குடும்பத்து மேலே விழுந்த கரையாக நான் இருக்கேன். என்னை விட்டுடுங்க. எப்படியாவது மாறனை சரி பண்ணி அவனுக்கும் நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுங்க என்றவள் காரிலிருந்து இறங்க முயன்றாள். அவளது கையை பற்றி தடுத்தவன் விழிகளில் அத்தனை ஆத்திரம். அடித்து பல்லுகளெல்லாம் பேத்துருவேன். என்ன தியாகம் பண்ணுறியா? எனக்கு உன் தியாகமெல்லாம் வேண்டாம். நடந்தது என்னன்னு நீ சொல்லணும். எனக்காக இல்லைனாலும் உன் மாறனுக்காக சொல்லணும். அப்புறம் என்ன சொன்ன? உன்னை சந்தேகப்பட்டனா? அப்படி உன் மேலே சந்தேகம் இருந்திருந்தா உன்னை பார்த்த அந்த நொடியே வெட்டி போட்டிருப்பேன் என்றான் கண்களில் தார்மீக கோபத்தோடு. அவனை நிமிர்ந்து பார்த்தவள், இது போதும் இல்லா, நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், மாறனை பழையபடி மாற்றி காட்டுறேன்னு. ஆனால் என்னால் எந்த உண்மையும் சொல்ல முடியாது என்றவளை அறைந்தால் என்னவென்று தோன்றியது செழியனுக்கு. இங்கே பார் சத்யா, நான் மாறனுக்காக மட்டும் உன்னிடம் பேசலை. உன்னுடைய பேர் ஊர் முழுவதும் கெட்டு இருக்கு. நீ வாயை திறந்தால்தான் நடந்த உண்மைகளே அறிந்தால் உன்மேலே உள்ள கெட்ட அபிப்பிராயம் மாறும். அதற்குத்தான் நான் கேட்குறேன் என்றான். விரக்தியான சிரிப்போடு அவனை பார்த்து, உண்மை தெரிஞ்சிட்டா இத்தனை நாள் என்னை பேசிய வார்த்தைகள் எல்லாம் அழிஞ்சு போயிடுமா இல்லா? ஊரை விடுங்க. என்னை பெத்தவளை என்னை மட்டமாக பேசும்போது மற்றவங்க பேசுவதை பற்றி நான் கவலைப்படலை. தயவு செஞ்சு என்னை ஒரு தடவை மாறனை சந்திக்க விடுங்க. நான் பேசினால் நிச்சயம் அவனிடம் மாற்றம் வரும் என்றாள். அவளை ஆழ்ந்து பார்த்தவன், எனக்கு மனைவியாக போகிறவளை இழிவாக பேச யாரையும் அனுமதிக்க மாட்டேன். அதுக்கு நீ வாயை திறக்கணும். திறக்க வைப்பேன் என்று கூறி காரை ஸ்டார்ட் செய்தான்.